ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதிக்க கோரி அக்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையின் முன்பாக அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு தனக்கு பேரவையில் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அதிமுக உறுப்பினர்களை திட்டமிட்டு சபாநாயகர் வெளியேற்றி விட்டார் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார். காவலரையே கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் கும்பலுக்கு தைரியம் இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றாங்க. இது கண்டனத்துக்குரிய. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கான பிரதான எதிர்க்கட்சி. இதில் என்ன தவறு இருக்கின்றது? நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் பதிலுரை தொடருங்கள். அதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். ஆனால் அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவருக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றிருக்கிறார்.